அற்புதமான தாயே, உனக்கு நிகர் ஒரு அழகு உண்டா? உன்ன மாதிரி பேசுறதுக்கு இந்த உலகத்தில் ஒரு சக்தி உண்டா? கூப்பிட்ட குரலுக்கு அருள் புரியும் அற்புத காளியே, நவகாளியே, நவசக்தியின் அம்சமே, சிவகாளியே, சிவசக்தியே, ஓம்காளியே, ஓங்கார காளி, அம்மா முப்பெரும் சக்தியே. இன்று 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த உலகத்தில் வாழும் அனைத்து சக்தி பக்தர்களுக்கும் பத்ரகாளியினுடைய திருவடி பற்றுங்க. எல்லாரும் அம்மா பாதத்தை கொஞ்சம் தொட்டுடுங்க. துர்காதேவி அம்மன் பாதத்தை வணங்கிடுங்க. அங்காள பரமேஸ்வரியை நினச்சிங்க. அதர்வண காளியை நினச்சிடுங்க. சமயபுரத்து மாரியம்மனை நினச்சிடுங்க. மகாலட்சுமியை நினச்சிடுங்க. இப்போ துர்காதேவியை நினச்சிடுங்க. இப்போ திண்டுக்கல் சார்லஸ் அவன் உன்னுடைய தீவிர பக்தன். அவனை ஏமா சோதிக்கிற? அவன் திடீர்னு அவன் ஒரு கிறிஸ்டின். அவன் உன்னுடைய தீவிர பக்தனு. நேற்று கதறான், மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவனை சரி பண்ணி திண்டுக்கல் சார்லஸை அவங்க குடும்பம், மக்கள், பிள்ளைகளை பல்லாண்டு வாழ உன் பொற்பாத திருவடி கமலத்தை பிரார்த்திக்கிறேன். அதைத் தொடர்ந்து மலேசியாவில் வேலை செய்யக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஊழியர், பெரிய பொறுப்பில் இருக்கார், கனகராஜ், திருமதி வாகினி, மகள் ஈஸ்வர் ராஜ், மகன் கனகராஜ் வேலையில் பிரச்சனையில் ஒரே கனகராஜ் சாருக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பொறாமை பொறாமை பொறாமை, ஒரு காரியமும் நடக்கலை. அந்த அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய திரு கனகராஜுக்கு பிரச்சனையை தீர்த்து சங்கடத்தை நிவர்த்தி பண்ணி அவருக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து அவங்க குடும்ப பிள்ளை மக்களை பாதுகாக்கணும். அதைத் தொடர்ந்து ஒரு தனியாக ஒரு கம்பெனியை வச்சு நடத்துகிறாரு. சரியான தொழில் நடக்கலை. இந்த கம்பெனியை சிறப்பு பெறணும். அதே மாதிரி சென்னை ஜெயகாந்தன் குடும்பத்தாரும் ஒரு அன்பு பக்தர் பழனி குடும்பத்தாருக்கும் என் அன்புக்குரிய கனகராஜ், அவர் கோலாலம்பூரில் இருக்கார், மலேசியாவில் இருக்கார், ரொம்ப அவசரப்படுறாரு. மனசு ரொம்ப பாதிச்சிருக்காருமா. அவருக்கு நல்லவர்கள் புரிஞ்சு அவங்க மனைவி, பிள்ளை, மக்களுக்கு துணையாக இருந்து அவருடைய அனைத்து பிரார்த்தனை என்கிட்ட என்னென்னலாம் சொன்னாரோ அத்தனையும் வெற்றி பெற வைக்கணும். அம்மா, சத்தியமான இந்த கற்பூர தீபத்தில் வருகிற 26ஆம் தேதி 5வது மாதம் குரு பயிற்சி மாற்றார். தயவு செய்து இந்த 8 நாள் 9 நாளுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரில் போகிறவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, டூ வீலரில் போகிறவங்க டைம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, நேரத்தை பார்த்து பொறுமையாக தான் கையாளணுங்க. கேஸுக்கிட்ட, நெருப்புக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நேரத்தை வேணாலும் அடி விழுந்துடும். பத்ரகாளி அம்மா இந்த உலகத்தில் வாழும் அனைத்து நவசக்தி பக்தர்களுக்கும், வராகி பக்தர்களுக்கும், பத்ரகாளி பக்தர்களுக்கும், என் அன்புக்குரிய அமெரிக்கா தெய்வத்தாய், ஞானத்தாய், அருள்தாய் கமலா ராமசாமி அவங்க குடும்பத்திற்கும் அவங்களுடைய 2 மகளுக்கும் நீ துணையாக இருந்து வாக்கு பலம், தெய்வ பலம், அருள் பலத்தை கொடுத்து, அதே மாதிரி சென்னை திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் இல்லத்தில் அருகாமையில் இருக்கும் வராகி இல்லத்தில் வாழும் சாந்தி லதா குடும்பத்திற்கும், அனைத்து பத்ரகாளி பக்தர்களுக்கும், லண்டன் வச்சலா குடும்பத்திற்கும் எல்லா அருளும், லண்டன் துஷ்வந்தி குடும்பத்திற்கும் எல்லா அருளும் கிடைத்து பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு திருவருளை வேண்டி இந்த பூஜையை உனக்கு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அம்மனிடத்தில் நான் அருளை பெறுவேன்.